முதலீடு கொண்டு வந்தால் வரவேற்கிறோம். இது வரைக்கும் போன எந்த இடத்துல இருந்தும் எதுவும் வரல. லூலு மால் வருதுன்னாரு, அது கூட வரல. இவருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட்டையே மாற்றணும்ல, அதுக்காக லண்டன் போகிறாருன்னா அது எப்படி சார் மகளிர் அணி தலைவராக ஒரு ஆம்பளையை போடலாம்? 67 வயசில் ஒருத்தன் இளைஞர் அணி தலைவராக இருந்தால் மகளிர் அணிக்கு ஆம்பளை தலைவராக இருக்கக்கூடாதுன்னு மணிவண்ணன் ஜோக் வச்சார். அது மாதிரி இவர் 65 வயசு வரைக்கும் இளைஞர் திமுக தலைவராக இருந்தார். இப்போ அவருடைய மகன் 50க்கு மேலே போயும் சார் இவர் ஆடுன்னு ஆரம்பித்து எவ்வளவு கேவலமாக அவங்க பண்ணுறாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்குறப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் தமிழிசை அம்மா சில நேரத்தில் தமிழ் இம்சையாக மாறுறாங்க. பாஜக தொண்டர்கள் அவர் பாஜகன்னு அவரை சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு போகுதோ. நாங்கள் ஏழை மாணவர்களுக்கு படிப்பே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கிறிஸ்தவ முஸ்லீம் பள்ளிகள் கேஸ் போட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அதில் மாத்திரம் 2500 கோடி ரூபாய் அவங்க மிச்சம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேசிய மைனாரிட்டி கமிஷன் சுட்டி காட்டுது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் அவர்களும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு செல்ல இருக்கிறாங்க. ஸோ இவர் லண்டன், அவர் முதலீடு இருப்பதற்காக அமெரிக்கா போகிறாரு. ஸோ இந்த 2 பேர் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 பேரும் அதாவது முதலீடு கொண்டு வந்தால் வரவேற்கிறோம். இது வரைக்கும் போன எந்த இடத்துல இருந்தும் எதுவும் வரல. துபாய் போயிட்டு வந்தார், லூலு மால் வருதுன்னாரு, அது கூட வரல. அதுக்கப்புறம் நோபல் ஸ்டீல்னு ஒரு கம்பெனி எடுத்தா, அதை எடுத்து பார்த்தா அந்த கம்பெனியில் டைரக்டராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க எம்எம் அப்துல்லா இருக்கார். ஸோ இவங்களுடைய படமே அங்கே போயிருக்கு. அதை திருப்பி கொண்டு வராங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான் போனார். இப்போ ஜப்பான் போனவர் நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸுக்கு அங்கே ஜப்பான்கான இதோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அதை போய் பார்க்கல. ஆனால் எந்த நிறுவனமும் பெரிய அளவில் தொகை கொண்டு வந்ததா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபர்னிச்சர் பூங்கான்னு ஒன்று 1500 கோடியில் தூத்துக்குடியில் அடிக்கல் நாட்டினாங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த கம்பெனியும் வந்ததா தெரியல. மெட்ராஸில் இங்கே காக்கலூரில் இருக்கிற ஒரு கம்பெனி அங்கே வரப்போகுதுன்னு சொன்னாங்க, டேம்பரோங்கிறது, அது கூட வந்ததா தெரியல. அதுக்கப்புறம் ஸ்பெயினில் இதோ போய் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிக்காரன் இதில் வியட்நாம் கம்பெனிக்காரன் அதே ஃபர்னிச்சர் மார்ட் போட்ட இடத்துலயே இன்னொரு அடிக்கல் நாட்டினதாக தூத்துக்குடி நான் படித்தேன், அதே இடமா நிச்சயமாக எனக்கு தெரியல. திருப்பி அவங்களும் அடிக்கல் நாட்டினாங்க. அந்த கம்பெனியே கடனில் மூழ்கிற நிலைமையில் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய திட்டமும் பெருசாக வந்ததாக தெரியல. 2 பெரிய அறிவிப்புகள் நான் சரிபார்க்காததுன்னு பார்த்தால் சில ஷூ கம்பெனிஸ் ஒன்று செய்யாரில் ஒன்று இது மாதிரி சொன்னாங்க. அது வந்துதான் தெரியல. அதை தவிர எந்த ஒரு பெரிய திட்டமும் வரல. ஸோ கொண்டு வந்தாருன்னா வரவேற்கிறோம். ஏன்னா இந்த கடந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்லாம் நம்மளுக்கு பின்தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கிக்கிட்டே போகிறோம். வளர்ச்சியில் நம்ம இப்போது 3% இருக்குது. வேற யூபிலாம் 9% போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அண்ணாமலை ஐபிஎஸ், அதாவது எம்கேஎஸ்ங்கிற முத்துவேல் ஸ்டாலினாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், 2 பேர் இருதுருவோன்னு நினச்சப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடே மாறிப்போச்சு. இவர் முதல்ல என்ன பண்ணார், ஆவின்லேருந்து தான் இது வாங்கணும், ஸ்வீட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே ஆவினில் தரம் இல்லைங்கிற மாதிரி சேகர் பாபு பேசிட்டார். நாங்கள் குவாலிட்டியாக, அதாவது அவங்க ஒரு டெண்டர் கண்டிஷன் போட்டாங்க, அந்த எந்த ஸ்வீட்டு கடையோ இல்லை கம்பெனிலேருந்து வாங்குறோமோ அவங்க 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. அந்த கண்டிஷனுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு ஹோட்டல் நிறுவனம் செயின் மாத்திரம்தான் வருது. அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ண போக இவர் ஏன் ஆவினில் வாங்கலை அப்படின்ன ஒன்று அந்த அமைச்சரை விட சேகர் பாபு அவர்கள் குவாலிட்டி பார்க்கணும்ல மக்களுக்கு கொடுக்கறதுன்னாரு. அடுத்த நாள் இவர் பிடிச்சாரு. அப்போ ஆவினில் தரம் இல்லையான்னு அப்புறம் வேற வழியே இல்லாமல் ஆவினில் வாங்குறோன்னு மாற்ற வச்சார். அதுக்கப்புறம் மேட்டூருக்கு அந்த பவர் பிளான்ட்டுக்கு ஒரு இந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க டெண்டர். இபிஎஸ் காலத்தில் கொடுத்து அவங்க இஎம்டி கூட கட்டாத அந்த நிறுவனத்துக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இந்த ஆளால் முடியாதையா அப்படின்னு அவங்க இவர் பேரில் 500 கோடிக்கு ஃபைன் போட்டாங்க. கடைசியில் அந்த ஆள் எதுவும் பண்ண முடியலன்னு இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை வந்த பிறகு அவர் அதே மாதிரி கோயம்புத்தூரில் அன்னூருங்கிற ஊர் பக்கத்தில் ஏதோ ஒரு சிப்காட் வருதுன்னாங்க. இவர் விவசாய நிலத்தை மாற்றக்கூடாதுன்னு அதை கை விட்டுட்டாங்க. ஸோ அவர் எதெல்லாம் சொல்கிறாரோ, கோயிலை நீங்கள் மூடி வச்சிருக்கீங்க, திறக்கலைன்னா போராட்டம்னு ஒன்று திறந்து வச்சாங்க கொரோனா முடிஞ்ச பீரியடில். ஸோ அவர் எதை சொல்கிறாரோ இதை செய்கிறாங்க. ஸோ தமிழக அரசியல் மாறிடுச்சு. என்ன ஒன்று, இபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் ஃபார்முலாவுக்கு போய் 3/1 சீட்டை விட்டு கொடுக்குறேன்னு இன்னும் கூட்டணி வருமானு மேலிடம் பார்த்துட்டு இருக்கு. அது இந்த பீரியடில் இவர் ஒரு 3 மாதம் இல்லாத நேரத்தில் அந்த உடன்பாடு வரலன்னா அண்ணாமலை திருப்பி வந்த உடனே டிஎம்கே ஃபைலுக்கு போட்டியா ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வரலாம். ஆனால் அது தடுக்கிறதுக்காக பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தம்பிதுரை அப்படி ஒரு பல்ட்டி அடித்து சப்போர்ட் கொடுத்துருக்காரு. எல்லா திட்டத்துக்கும் ராஜ்யசபாவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா தம்பிதுரை இது ஷ்ரைன் வேளாங்கண்ணி ஸ்கூல்
ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தா அது மிகப்பெரிய நிறுவனம். அதுவே இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகளுக்கு போகும். அதை தவிர அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று வச்சுருக்காரு, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஆவடியில் வச்சுருக்காரு. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு 4-5 பெரிய தலைகளை கை வச்சா டிஎம்கே ஃபைல்ஸுக்கு போட்டியாக ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வர முடியும். ஸோ இந்த வாய்ப்பும் இருக்குது. இதில் வந்து அண்ணாமலை இன்னைக்கு பதில் வேறு யாராவது போடுவாங்களாரு இவங்கெல்லாம் அப்படி ரொம்ப ஆசையாக பார்த்தாங்க. அது எதுவும் கிடையாது, அவர் அங்கேருந்தே பார்த்துக்கலான்ட்டாங்க. ஏற்கனவே திரு முருகன் அவர்கள் அமைச்சரான அப்புறம் ஒரு சில மாதங்கள் அந்த தலைவர் இல்லாமல் இருந்தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, நம்ம அக்கா தமிழிசை கொஞ்சம் திமுக சார்பாக தேவையில்லாமல் வார்த்தையை விடுறாங்க. இப்போ இவர் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசியதுக்கு பதில் கொடுத்தா அவங்க கொஞ்சம் வார்த்தைகள் தடிமம் வேண்டாங்கிறாங்க. அவங்கள எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, இவர் ஆடுன்னு ஆரம்பித்து எவ்வளவு கேவலமாக அவங்க பண்ணுறாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்குறப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் தமிழிசை அம்மா சில நேரத்தில் தமிழ் இம்சையாக மாறுறாங்க. அது சில பாஜக தொண்டர்கள் அவர் பாஜகன்னு அவரை சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு போகுதோ தெரியல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போகிறதுக்கான காரணமே அவரோட ஹெல்த் இஷ்யூக்காக தான் போயிருக்காரு அப்படின்ற ஒரு சில தகவல்களும் வெளியே வருது. இதில் எது உண்மை, முதலீடா இல்லை அவரோட ஹெல்த் இஷ்யூக்காக போகிறாரா? முதலீடுனா 2 விதமாக பிரிக்கணும். ஒன்று, அங்கேருந்து வருதான்னு நீங்கள் பார்க்கணும். இவங்க போனால் அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி அனுப்புகிறாங்களாங்கிறதும் இருக்குது. எனக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நோபல் ஸ்டீலில் இவரே டைரக்டராக இருந்திருக்காரு. அதனால எந்த மாதிரி முதலீடுன்னு தெரியாது. பட் ஹெல்த் இஷ்யூங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெளியில் பல ரூமர்கள் இருக்குது. ஐ மீன் இவருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட்டையே மாற்றணும்லாம் ஒரு காலத்தில் அதுக்காக லண்டன் போகிறாருலாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். 73 வயதான ஒருவர் வந்து, ஏன்னா இவர் 73ன்னு சொல்கிறப்போ ஒரு ஜோக் ஞாபகம் வருது. நம்ம அமைதிப்படை 2ன்னு நம்ம இவர் படம் எடுத்தார் மணிவண்ணன். அதில் ட்ரெய்லரில் வச்ச சீனே என்னென்னா, இங்கே வேறு பெண்கள் அணி தலைவராக ஒன்றை போடுறேன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி சார் மகளிர் அணி தலைவராக ஒரு ஆம்பளையை போடலாம்? 67 வயசில் ஒருத்தர் இளைஞர் அணி தலைவராக இருந்தால் மகளிர் அணிக்கு ஆம்பளை தலைவராக இருக்கக்கூடாதான்னு மணிவண்ணன் ஜோக் வச்சார். அது மாதிரி இவர் 65 வயசு வரைக்கும் இளைஞர் திமுக தலைவராக இருந்தார். இப்போ அவருடைய மகன் 50க்கு மேலே போயும், அதாவது இளைஞர் திமுக ரூல்ஸே உங்களுக்கு 18லேருந்து 35 வயசு இருக்கிறவங்க தான் இளைஞர் திமுகவில் இருக்க முடியும். ஆனால் தலைவராக இருக்கிறவருக்கு மாத்திரம் 50+னா அவரே முதிய இளைஞராக இருக்காங்க. ஸோ இவர் போய் எதுவும் பெருசாக நடக்கும்னு எனக்கு, முதலீட்டுக்கு இருக்கலாம், பட் செக்கப் அது மாதிரி பண்ணிக்கலாம். நிச்சயமாக நம்ம 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு 70 வயசுக்கு இவர் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சில கை நடுக்கங்களெல்லாம் பெருத்து பண்ணி காட்டினாங்க. இல்லை அது வந்து அந்த வயதுக்குரிய சிறு தடுமாற்றமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாளைக்கு மோடி அவர்கள் 20 மணி நேரம் மக்களோடு செயல்படுகிறார், 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. இவர் 4-5 மணி நேரம் தான் வெளியில் இருக்கார். இருந்தால் கூட ஆக்டிவாக தான் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு தோணலை. செக்கப் அது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசுங்களுக்கு அழுத்தம் தருது, அதை நிறைவேற்றாதனால தான் எங்களுக்கு ஃபண்டு வந்து இன்னும் ஒதுக்காம வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டையை முன்வைக்கிறார். சார், இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுனா, புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கோ அதில் 90% காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் தான் வந்து காலை உணவு திட்டம் இருக்குது. ஐ மீன் இன்னும் சொல்ல போனால் காலை உணவு திட்டம் முன்னாடி இபிஎஸ் இருந்த காலத்திலேயே தனியார் அமைப்பு ஒன்று இஸ்கான் அவங்க சேர்ந்துக்கிட்டு மெட்ராஸில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ தமிழகம் ஃபுல்லாக நடத்துகிறாங்க. அவங்க நடத்தியிருந்தா உங்களுக்கு அவங்க மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி அரசுக்கு வந்திருக்காது. இப்போ அரசு செலவில் இவங்க விளம்பரம் பண்ணி பண்ணுறாங்க. அதை விட முக்கியமாக புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மிக முக்கியமானது அடிப்படை கல்விங்கிறது தாய்மொழியில் இருக்கணுங்கிறது. ஸோ இப்போ இவங்க எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க? இந்த பள்ளிக்கூடத்துலலாம் ஆங்கில மீடியம் தான் 90% நடத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 96, 98 அந்த காலத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் தனியார் கான்வென்ட்டுகள்னு சொன்னால் எல்லாமே இப்போ தமிழ் அட்லீஸ்ட் முதல் படிப்பாக வச்சுக்கிட்டு மெட்ரிகுலேஷனாக இருந்துச்சு. ஆனால் தமிழக கல்வியே குலைத்து தரத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு புதிய திட்டம் இவங்க திரு கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் திட்டம் அப்படின்னு. அதில் வந்ததுனால மெட்ரிகுலேஷனுங்கிற அந்த ஒரு போர்டே போக எல்லா திமுகவுக்கு நெருக்கணமானவங்க அதிமுகவுக்கு நெருக்கணமானவங்க எல்லாம் சிபிஎஸ்சியாக மாற்றிட்டாங்க. சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது. நாங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறதுனால தான் ஹிந்தி நடத்துகிறோன்றாங்க. இப்போ அந்த பள்ளிகளில் அங்கே பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. நீட் தேர்வுக்கு கோச்சிங் நடத்துகிறாங்க. இங்கே சாதாரண ஏழை மாணவன் ஹிந்தி படிக்கக்கூடாது, சாதாரண ஏழை மாணவன்
நீட்டுக்கு கோச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இதில் துரைமுருகன் ஆகட்டும், இது வேலு ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சருடைய மகள் இது செந்தாமரை ஆகட்டும், அவங்களுடைய இது கிட்டத்தட்ட 2012 என்கிட்ட பேப்பர் கட்டிங்கே இருக்குது. சென்னையிலேயே மிகவும் காஸ்ட்லியான பள்ளி சன்ஷைன் தான். எல்கேஜிக்கு 23,000, நான் சொல்கிறது 2012, இன்றைக்கி 1,00,000 ரூபாய் கிட்ட போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க இன்னும் சொல்லப்போனால் அமைச்சராக திரு உதயநிதி ஆன பிறகு சன்ஷைனில் ஒரு மீட்டிங் நடந்தப்போ மீட்டிங் பேசுறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, இங்கே தமிழில் பேசலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஏன்னா அந்த பள்ளியில் தமிழில் இங்கே தமிழில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசினா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு ஒரு பேப்பர் செய்தி வந்தது. அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க நடத்துகிற பள்ளியில் மும்மொழி கொள்கை இருக்குது. இதில் மும்மொழி ஒன்றை தவிர இதில் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற எல்லாமே இவங்க நடத்துகிறாங்க. மும்மொழி கொள்கை இவங்க நடத்துகிற காலேஜில் இருக்குது. செந்தாமரை ஸ்டாலின் நடத்துகிறதாக இருக்கட்டும், வேலு நடக்கிறதா இருக்கட்டும், துரைமுருகன் இதாக இருக்கட்டும், எந்த இல்லை இது அமைச்சரே கூட ஆகாத சைதை கிட்டு 2 பள்ளிக்கூடம் நடத்துகிறார் நம்ம கிளாம்பாக்கத்தில். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 ஃபேமிலி திமுக தலைவர்கள், அமைச்சர் கூட ஆகாதவர்களையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட 20 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது இன்றைக்கி பள்ளிகள் கல்லூரிகள். ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஹிந்தி கொடுக்குறீங்க. இதை விட அட்வான்ஸ்டாக போகிறீங்க. சம்ஸ்கிருதம் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், ஃப்ரெஞ்சு படிக்கலாம். ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு பார்க்குறீங்க. இன்னொன்று, அந்த பணம் மறுப்புங்கிறது சமக்ரான் சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அது மாதிரி மாடல் பள்ளிகள் ஏற்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் இவர் தலைமைச் செயலராக இருந்தவர் லெட்டர் கொடுத்துட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கையெழுத்து போடலைன்னு சொன்னால் உங்கள் தப்பு தான் இருக்குது. சரி, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியும் எங்கள் இதில் இந்த ஆர்மி நடத்தக்கூடிய இந்த பள்ளி வேணும், ஸோ அந்த பள்ளிகள் எங்கள் ஊரில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி லெட்டர்கள் எல்லாம் எங்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 20 எம்பி கேட்ட லெட்டர் எங்கிட்ட இருக்குது. ஐ மீன் கோரிக்கைகள் பத்திரிகையில் வந்தது இருக்குது. நவோதயாவும் மறுக்கிறாங்க. ஏன்னா நவோதயா பள்ளிங்கிறது ஹாஸ்டலோட முழு இலவசமாக ஒன்லி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கானது. ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று. அது எதுக்குன்னு சொன்னால் அதை ஒரு மாடல் பள்ளியாக வச்சு எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வளர்றதை பார்த்துட்டு மற்ற பள்ளிகளும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் சென்னை போன்ற இடங்களில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சென்னைக்கு வெளியில் நீங்கள் அதுவும் டுவர்ட்ஸ் சவுத்து போக போக பெரும்பாலான அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிறிஸ்துவ சர்ச் நடத்துது. அதிலெல்லாம் ஏழை மாணவர்களை சேர்க்கறதுக்காக இன்றைக்கி நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் கான்வென்ட்டு ஃபுல்லாக 100% ஃபீஸே வச்சு நடத்தினா கூட, அதாவது அரசு உதவி பெறலன்னா கூட, ஒரு ஹிந்து தமிழர் நடத்தினார்னா அதில் 25% ஏழை மாணவர்களை நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சென்ற ஆட்சியில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி அப்போ வந்தது. ஆனால் அதில் நாங்கள் ஏழை மாணவர்களுக்கு படிப்பே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கிறிஸ்தவ முஸ்லீம் பள்ளிகள் கேஸ் போட்டு அவங்க இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அதில் மாத்திரம் 2500 கோடி ரூபாய் அவங்க மிச்சம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேசிய மைனாரிட்டி கமிஷன் சுட்டி காட்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த கல்வி எல்லாருக்கும் போகணும்னு நான் இது பண்ணால், மைனாரிட்டி கமிஷன் தலைவராக பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருந்தார். இப்போ ஒரு பாதிரியாரை போட்டிருக்காங்க, லயோலா காலேஜில் இருந்தவரை எடுத்து. அவங்க அதை பண்ணணும். நாங்கள் ஏழை மாணவர்களுக்காகத்தான் கிறிஸ்துவ சர்ச் இருக்குன்னா முதல்ல ரைட் டு எஜுகேஷனில் 75% ஃபீஸை கவர்மெண்ட் கொடுத்துரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருது. ஆனால் அதை பண்ணல. இன்னும் நீங்கள் சொல்லிங்க படிப்புன்னு. முந்தானேத்து ஒரு காணொலியில் பார்த்தால் ஒரு புலனாய்வாளர் கூறியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கவர்மெண்ட் ஸ்கூலுமே இது இபியை 3 வருஷமாக இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கட்டலாங்கிறார். அது அவர் கொடுத்த ஆதாரம் ஏதோ ஒரு மாவட்டத்தை தான் சொன்னார். பட் அது உண்மைன்னா இபி ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் ரிட்டையர் ஆனவங்களுக்கு 8 வருஷமாக டிஏ கொடுக்கல. டிரான்ஸ்போர்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறவங்க வெறும் லெட்டர் மாத்திரம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஓலையை கொடுத்துட்டு உங்கள் பணிக்கு முன்னேன்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறப்ப கொடுக்க வேண்டிய பிஎஃப் இது எதுவுமே 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் கிடைக்குதுன்றாங்க. எனவே அரசை உயர்த்தணும்னா நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும். கல்விங்கிறது தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இங்கே படிக்கிற மாணவன் திடீர்னு அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி போனான்னா பக்கத்து வேறு எங்கேயாவது போக வேண்டி வரலாம். அதனால இந்த தரம் அகில இந்திய அளவுக்கு ஒரு தரத்தை கொண்டு வரணும். அதனால நான் மத்திய இது ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த அரசியல் எடுபடாது. ஆனால் 10 லட்சம் பேர் 10th எழுதுறாங்கன்னா 4 லட்சம் பேர் ப்ரைவேட் ஸ்கூலில், அதில் 90% உங்கள் காலேஜ் உங்கள் ஸ்கூல்ஸ், அதில் இருக்கிறவங்க மாத்திரம் 3 மொழி படிக்கலாம். ஆனால் அரசு பள்ளியில் இருக்கிறவங்க படிக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுதான் பிரச்சனை. நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பொறுத்த மிக்க நன்றி சார்.